மற்றும் ஒரு அண்மை செய்தி, தாவேக்கு ஆதரவளிக்க கம்யூனிஸ்டுகள் ஆதரவளித்த நிலையில் விசிகாவின் நிலைப்பாடு என்ன? விஜய்க்கு ஆதரவா இல்லையா? திருமாவின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. விசிகாவின் உயர்மட்ட குழு நேற்று ஆலோசனை நடத்திய பிறகு இன்று காலை அறிவிப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 2 எம்எல்ஏக்கள் தேவை என்ற பட்சத்தில் இதுவரை ஆட்சி அமைக்க அழைப்பும் இல்லை. விசிகாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய்க்கு ஆளுநர் வழங்கிய அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது. விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையா என்பது விசிக எடுக்கும் முடிவில்தான் உள்ளது. இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார். முத்துக்குமார், தாவேக ஆட்சி அமைக்குமா இல்லையா என்பது விசிகாவின் கையில்தான் உள்ளது. ஆளுநர் கொடுத்த முடிவு இது நாளையோட முடிவடைய உள்ளது. இந்நிலையில் விசிகாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் தோல்வி முடிவடைந்த நிலையிலிருந்தே தற்பொழுது அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த பிறகு தொடர்ச்சியாக யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு என்பது மிக அளவில் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்குமே பரபரப்பான ஒரு சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக சொல்லவென்றால் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அதிக பெரும்பான்மையாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே 108 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி அதிக பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையான இடங்கள் கிடைக்காத அடிப்படையில் தொடர்ச்சியாக மற்ற கட்சிகளுடைய ஆதரவை நாடி தொடர்ந்து பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவை திரட்டி வந்தது தமிழக வெற்றி கழகம். இந்த நிலையில்தான் இதுவரை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே 116 சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே 108 சட்டமன்ற உறுப்பினர்களும், அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோட 4 மொத்தம் 116 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் மேற்கொண்டு இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது தேவையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் தொடர்ச்சியாக ஆதரவு கோரி வருகிறது. இந்த நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரைக்குமே தொடர்ந்து அவங்களுடைய ஆலோசனை கூட்டங்களும் நடத்தி வந்தனர். நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செய்தியாளர் சந்திப்பின் போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனும் இதற்கான முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று இரவை பொறுத்தவரைக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலவியது. தொடர்ந்து 3வது முறையாக விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியும் இதுவரை ஆளுநர் தரப்பிலிருந்து எந்த ஒரு அழைப்பு என்பது விடுக்கப்படாத இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகிறது. தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இல்லம் முன்புதான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்குமே பெரும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. அடுத்த கட்டமாக தமிழக அரசியலில் எந்த மாதிரியான நகர்வுலாம் நகரப்போகிறது என்பது குறித்து இந்த இடம் ஒரு முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்து அவருடைய நிலைப்பாடை அறிவிக்க இருக்கிறார். அவருடைய நிலைப்பாடை பொறுத்துதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிலவ இருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றுவிட்டால் மொத்தம் 118 தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு தேவையான அந்த 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை பெற்றுவிடலாம். அந்த ஆதரவை பெற்றுவிட்டால் அதன் பிறகு ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்துவார். இதனைத் தொடர்ந்து பதவியேற்பு நடக்கும். இந்த நிலையில்தான் தற்பொழுது வரைக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு சூழல் என்பது நிலவுகிறது. அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில இன்னும் சட்ட நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திக்க சூழ்நிலை அடுத்த கட்ட நகர்வு கொடுத்தும் தமிழக வெற்றி கழக தலைவர் தரப்பிலிருந்து பல்வேறு ஆலோசனைகளும் ரகசியமாக நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது நிலவி வரக்கூடிய சூழ்நிலை தொல் திருமாவளவனுடைய சந்திப்பும் அதே போல முடிவும் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எந்த மாதிரியான முடிவை அவர் எடுக்க போறார், அதாவது தமிழக வெற்றி
முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்க போறாரா, இல்லை ஆதரவு அளிக்கவில்லையா, அதே நேரத்தில் ஆதரவு அளித்தார் எந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் வைத்து ஆதரவிக்கிறாரா. ஏற்கனவே 2 கம்யூனிஸ்ட் கட்சியுமே எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக அறிவித்து அதன் அடிப்படையில் தான் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அமைச்சரவையில் எதுவும் இடம் கேட்கவில்லை. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதே போன்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து அவர்கள் ஆதரவு அளிப்பாரா அல்லது ஏதாவது நிபந்தனைகளை வைப்பாரா என்பது குறித்து இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு தெரிய வரும். ஆக தொல் திருமாவளவனோட செய்தியாளர் சந்திப்பு என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவரோட முடிவை பொறுத்தே தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக எழுந்துள்ளது. முத்துக்குமார், விஜய்க்கு ஆளுநர் வழங்கிய அவகாசம் நாளைய தினம் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விசிக தலைவர் செய்தியாளர்களை சந்திக்க உள்ள நிலையில் தற்போது அவர் என்ன மாதிரியான ஒரு முடிவை அறிவிப்பார் என்ற நிலை அனைவரிடத்திலும் எழுந்துள்ளது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தொல் திருமாவளவனுடைய அறிவிப்பு தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொல் திருமாவளவனை பொறுத்த வரைக்குமே அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை கூட்டி அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம் என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனையில் மேற்கொண்டு வருகிறார். நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே ஜூம் மீட்டிங்லாம் 5 மணிக்கு நடைபெற்றது. அந்த மீட்டிங்கில் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து ஒரு சில கோரிக்கைகள்லாம் வைக்க முன்வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லனால் ஏற்கனவே விஜய் இந்த பல்வேறு மாநாட்டுகளில் குறிப்பிட்டது போல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு வாக்குறுதியை தொடர்ந்து அளித்து வந்தார். ஆக அதற்கு ஏற்றது போல் நாம் இந்த முறை விஜய்க்கு ஆதரவு அளித்தால் மட்டுமே தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஆக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் அந்த அதிகாரத்தை பெற வேண்டும். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர், அதாவது இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் ராஜினாமா செய்தால் அந்த தொகுதியில் தொல் திருமாவளவன் போட்டியிட்டு அவருக்கு வெற்றியை பெற்று தந்து அவருக்கு துணை முதல்வர் பதவி வேண்டும். அதே போல 3 மேயர், அதாவது எதிர்வரக்கூடிய தேர்தலில் 3 மேயர் பதவிகளும் வழங்க வேண்டும். மேலும் 2 அமைச்சரவைகளாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து திருமாவளவனிடம் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் என்றாலும் ஒரு சில தகவல்கள் வட்டார தகவல்களாக பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்திருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செய்தியாளர் சந்திப்பின் போது கூட 2 கம்யூனிஸ்ட்கள் நாங்கள் 2 பேருமே ஆதரவு என்பது தெரிவித்து விட்டோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு தருவார்கள் என்ற உறுதியை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூட தெரிவித்திருந்தார்கள். ஆனால் திருமாவளவனை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாகவே இருக்கப்படுகிறது. திருமாவளவனுடைய அந்த பதில் என்பது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் தொடர்ந்து அவர் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார். அந்த 2 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் இன்றைய தினம் அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து எந்த மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விஜய் ஆட்சி அமைப்பதற்கு நாளை வரை கால அவகாசம் என்பது ஆளுநர் ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரவை பெறுவதற்காக தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று அதே போல நிபந்தனையை ஏற்று தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்தான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பில் எந்த மாதிரியான, அதாவது ஆதரவா இல்லையா என்பது குறித்தான தகவலை வெளியிட இருக்கிறார். அந்த ஆதரவின் போது எந்த மாதிரியான நிபந்தனைகள் வைக்கிறாரா அல்லது வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க போகிறாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் தற்பொழுது தமிழக அரசியல் பெரும் பரபரப்பாக நிலவி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முத்துக்குமார், திருமாவளவன் அவர்கள் நேற்று சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். அதே கோரிக்கையோடு தான் இன்றும் செய்தியாளர்களை அவர் சந்திப்பாரா? அதே நிபந்தனைகள் இருக்குமா? அதாவது விஜய் குறிப்பிட்டது போல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை இன்றும் எழுமா?
நிச்சயமாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடுகளை பொறுத்த வரைக்குமே விஜய் பேசுவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அதாவது அந்த வசனத்தை ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்லிவிடுறார். அந்த வாக்குறுதியை ஏற்கனவே சொல்லிதான் அரசு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அழைப்புகளாம் எடுத்திருந்தார். ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எந்த ஒரு கட்சியுமே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைக்கவில்லை. ஆனால் தற்பொழுது தேர்தல் முடிவடைந்த பிறகு கிட்டத்தட்ட 108 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில பொறுத்த வரைக்குமே தொல் திருமாவளவனை பொறுத்த வரைக்குமே இந்த முறை எப்படியாவது ஒரு அமைச்சர் பதவியை பெற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்களுடைய தொண்டர்களோட விருப்பமாக இருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அந்த எக்ஸ்தல வலைப்பதிவுலாம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. தொடர்ச்சியாக அதனுடைய இருக்கக்கூடிய சாராம்சங்களும் வெறும் பேசு பொருளாக இருந்தது. இதன் அடிப்படையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தொல் திருமாவளவனுடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தால் மட்டுமே தான் பெரும்பான்மை என்பது நிரூபிக்க முடியும். ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக தங்களுடைய டிமாண்டை வைப்பதற்கான உரிமை என்பது அவர்களுக்கு முழு அதிகாரம் என்பது உண்டு. தொடர்ந்து அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி கேட்கலாம், அதே போல அமைச்சரவையில் 2 இலாகாக்களை கேட்கலாம். அதே நேரத்தில் எதிர்வரக்கூடிய தேர்தல்களை கருத்தில் கொண்டு அப்பொழுது கூட்டணி அமைத்தாலும் கூட எத்தனை மேயர் பதவியோ அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டு இது போன்ற டிமாண்ட்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்திடம் விடுதலை சிறுத்தைகள் வச்சு வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட இதற்கு தமிழக வெற்றி கழகத்தினர் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே தான் பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்படும். ஆக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கைக்கு நிச்சயமாக செவி சாய்ப்பார்கள் என்பதுதான் நாம் முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே முன்கூட்டியே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு, அதாவது மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இன்னைக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவாரா, இல்லை தற்பொழுது வெளியிலிருந்து ஆதரவு அளித்துவிட்டு அடுத்தடுத்த நகருக்குள்ள அவர்களுடைய கோரிக்கைகளை வைப்பார்களா என்பது குறித்து நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆக இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நம்மளுக்கு மிக தெளிவாக தெரிய வரும். இந்த நிலைதான் இந்த செய்தியாளர் சந்திப்பை எதிர்நோக்கி தான் தமிழகமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. முத்துக்குமார் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.